கையிலே உளவாரம், என்னுடைய கோஷம் கையிலே உளவாரம், வாயிலே தேவாரம். கையிலே சொல்லுங்கள். அவர் கைத்தட்ட சொன்னாரு, நான் கைத்தட்ட கூட சொல்லல. கையிலே வாயிலே திருநெறிய தமிழ் தொண்டு எங்களுடைய ஆன்மீக தொண்டு. இதற்காக திருக்கோயில் தமிழ் வழிபாடு திருமுறை திரட்டு என்பதை கிட்டத்தட்ட 70,000 பிரிண்டுகள் செய்திருக்கிறோம், மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கின்றோம். அடுத்து பெருமக்களை கீரனூரை பற்றி சொன்னீர்கள். அனாதை பெண் குழந்தைகள் வாழ்ந்த பகுதி. பல ஆண்டுகளுக்கு முன்னால முதல் அச்சாரமே அப்பறைகள் திருக்கூட்டாக செஞ்சதே, பண உதவி செஞ்சது. குவியல் குவியலாக அரிசி. இந்த திருப்பூர் வீதிகளில் நாங்கள் என்ன செய்தோம்? அவர்களுக்கு ஆணிதானம் கேட்டோம். மலையாக குவித்தார்கள் திருப்பூர் அன்பர்கள். விட்டார்கள் நம்முடைய அனுப்புறப்பாளர் ஜெயசிஸ் அன்பர்கள் பின்தொடர்ந்தார்கள். உங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் வேண்டும் அத்தனையும் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு கேள்விப்பட்டேன் செல்வராஜ் ஐயா அவர்கள் நீங்களும் நிறைய செய்ததாக கேள்விப்பட்டீர்கள். அந்த காலத்திலே நாங்கள் 5000 4 அன்பர்களை கொண்டு செஞ்சோம். 20,000 ரூபாய் நாங்கள் அவர்களுக்கு நிதி உதவி செய்தோம். புலவரி ஐயா அவர்களுக்கு கேட்டால் அவர் சொல்வார்கள் பெருமக்களே. அடுத்து சொல்வது விண்ணம் பள்ளி, சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அவசியம் நீங்கள் எல்லாம் போகணும், அவசியம் நீங்கள் எல்லாம் போகணும். அத்தனையும் தொழுநோயாளர்கள் 150 குடும்பங்களுக்கு மேல இருக்குது. ஒரு தொழுநோயாரே உங்களை வீச முடியாது. சாலையில பார்த்தாலே இவ்வளவு அருவருப்பா இருக்கு இல்லையா? 150 குடும்பங்கள். திருப்பூர் ஜெயசிஸ் அன்புறப்படும் ஜெயசிஸ் அன்பர்கள் அவருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் சென்றோம். அவர்கள் மத்தியிலே புதிய ஆடைகளை கொடுத்தோம், புதிய உணர்வுகளை கொடுத்தோம். அவள் மத்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டோம். அவர்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு வந்தோம். நன்றி சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா ஐயா? சொல்வான், ஷேக்ஸ்பியர் கண்களில் நீர் இருக்கும் என்றால் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள், கொட்டுகிற நேரம் வந்து விட்டது என்று சொல்வான். அவர் சொன்னார்கள், நம்முடைய அனுப்புறப்பாளர் ஜெயசிஸ் அன்பர்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களை பெற்றவர்களுடைய எங்களை வந்து பார்க்கவில்லை, எங்களுடைய கணவன் மனைவி கூட எங்களை வந்து பார்க்கவில்லை, எங்கள் குழந்தைகள் கூட எங்களை வந்து பார்க்கவில்லை. ஐயா, இத்தனை அன்பர்களோடு வந்திருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். எளியருடைய காலை தொட்டு கும்பிடாமல் விருப்பம் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. நான் நடந்து சென்ற அந்த தடத்தை தொட்டு கூப்பிட்டார்கள். நடந்த சம்பவம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகளாக செய்ய வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். நான் மட்டும் வளரக்கூடாது, அனைவரும் வளர வேண்டும். இல்லை, அதான் சொன்னேன். பிறர் வாழ வாழ வேண்டும், பிறர் உடுத்த பிறர் உண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வள்ளுவருடைய திருக்குறள் ஒரு காலத்தில் அரங்கம் ஏறியது, ஊரூராக பேசப்பட்டது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் ஊரூராக பேசப்பட்டது. கம்பனுடைய ராமகாவியம் ஊரூராக பேசப்பட்டது. பெருமகை இந்த காலகட்டத்தில் அடியேனும் ஒருவன். வள்ளுவனையும் பேசினேன் பல மேடைகளில், இளங்கோவையும் பேசினேன் பல மேடைகளில், கம்பனையும் பேசினேன் பல மேடைகளில். கடைசியாக என்னுடைய குருநாதர் என்னை தடுத்தாட்கொண்டார். வள்ளுவனை பேசுவது எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இளங்கோவை பேசுவது எத்தனை பேரோ இருக்கின்றார்கள், கம்பனை பேசுவது எத்தனை இருக்கிறார். சொக்கலிங்கம் பெரிய புராணத்தை பேசுவதற்கு உங்களோட இளைஞர் யாரும் இல்லை. அப்போ உங்க வயசுதான் எனக்கு இருக்கும், திருநாவுக்கரசு வயசு எனக்கு இருக்கும். நீ கொஞ்சம் பேசுவாங்கப்பா, பெரிய புராணத்தை கையில் எடுத்துக்க. அன்று பெரிய புராணத்தை எடுத்தவன் இன்று வரையிலும் பட்டி தொட்டில் நாம் பெரிய புராணத்தை தவிர எதுவும் பேசுவதில்லை. திருமுறைகளை இல்லங்கள் தோறும் எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்கின்ற உன்னதமான குறிக்கோள். நான் சொல்வது 1970 ஆண்டுகளை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். பள்ளிகளிலும் கல்லூரியில் நான் பேச போவது உண்டு. என்ன தலைப்பு தெரியுமா? பள்ளிகளிலும் கல்லூரியில் நான் பேசிய தலைப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீர் அதன் புதல்வர். என்ன தலைப்பு? நீர் அதன் புதல்வர். மகாகவி பாரதி கொடுத்த வாரி. சத்ரபதி சிவாஜியாக இல்லையா முழங்கிய முழக்கங்கள், கூட்டத்தில் முழங்கிய முழக்க, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர், இந்நினைவு அகற்றாது என்று. பெருமக்களே, அவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசபக்தி உருவாக்க வேண்டும்.
இந்த தேச மண்ணிலே வாழ்ந்த பெருமக்களை நினைவுபடுத்த வேண்டும். நேற்றைய ராமகிருஷ்ண விஜயத்தை நீங்கள் படித்திருந்தால் ஒன்று தெரியும். அதில் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எவன் ஒருவன் இந்த தேசத்தில் வாழ்ந்த மகான்களை பற்றி இன்று நினைவு செய்கின்றானோ, எப்படி இன்று நினைவு செய்கின்றானோ, அவனை விட சிறந்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. ராமகிருஷ்ண விஜயத்தில் எழுதியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீர் அதன் புதல்வர். என்ன தலைப்பு? ஆமா, ஐயாவுடைய சொந்தக்காரர்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போய் மகாத்மா காந்தியினுடைய விழாவில் காந்தி நிலையத்தை பற்றி பேசினேன். லயன்ஸ் கிளப்பில் பேசினேன். ஒரு முறைக்கு 2 முறை அழைச்சாங்க. சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? காந்தியை பற்றி எத்தனையோ பேசியிருக்கிறாங்க, சொக்கலிங்க ஐயா நீங்க பேசிய கருத்துக்களை இப்பதான் புதுசா கேட்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் காந்தியை யாரும் ஆழமாக படிக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். ஆழமாக கற்கவில்லை என்பதுதானே அர்த்தம். அவர் சொன்னாரே, என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில், சுவாமி விவேகானந்தர் 1970க்கு முன்னால கல்கி பத்திரிகையில அருப்புணலே கணபதி எழுதினார். அருச்சுடரே அருப்புணல் இல்லையா, அறிவு கடலை அருப்புணலை என்று கணபதி எழுதினார். அந்த புத்தகத்தை படிச்சுதான் ஐயா இந்த சொக்கலிங்க இப்படி ஆனது. இப்படி எல்லாம் பேசுகிறீர்களே, எப்பொழுது இருந்து கணபதியினுடைய அறிவு கடலை அருப்புணலை என்ற கட்டுரையை படித்தான் என்று சொல்லிக் கொள்கிறேன். பெருமக்களே, அசைவில் செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கில் துறை வெல்ல வேண்டும் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொன்னார். அதைத்தான் நாங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கோம் சொல்லிக்கொண்டு, பெருமக்களே, கடைசியாக நாளே ஒரு வரி, நாளே 4 வரி. நான் ஆசிரியராக பள்ளியில் பவனி வந்த பொழுது, நான் ஆசிரியராக பள்ளியில் பயணித்த பொழுது, அப்படி வச்சுக்கோங்க, நான் ஆசிரியராக பள்ளியில் பயணித்த பொழுது இந்த அரசு என்னை கண்டுகொண்டு நல்லாசிரியர் விருது வழங்கியது. அடுத்து மக்களை நோக்கி நான் பயணித்த பொழுது அனுப்பற்பாடை ஜேசிஸ் பெருமக்கள் எனக்கு ஆனரபிள் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அந்த விருதை எனக்கு கொடுத்தார்கள். நன்றியோடு நான் நினைவு செய்கின்றேன். அதுதான் என்னுடைய முதல் விருது. என்ன சொன்னேன்? பள்ளியில் ஆசிரியராக பயணித்த பொழுது 94-95 இந்த அரசு எனக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தது. நான் மக்களை நோக்கி பயணித்த பொழுது அனுப்பப்படும் ஜேசிஸ் என்பவர்கள் எனக்கு சிறந்த குடிமகன் என்ற விருதை கொடுத்தார்கள். தமிழ் மொழியை நோக்கி நான் பயணித்த பொழுது, எப்படி தமிழ் மொழியை நோக்கி நான் பயணித்த பொழுது இந்த திருப்பூர் முத்தமிழ் சங்கம் இருக்கிறதே, அதற்கு எனக்கு தமிழ் மாமணி என்ற விருதை கொடுத்தார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டு, பெருமக்களே, திருநெறிய தமிழ் போற்றும் தமிழகத்தினுடைய அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த விருதை இந்த மாமன்றத்தின் மூலமாக நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். அவர்களுக்குத்தான் இது போய் சேர வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கொண்டு, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு என்று சொல்லிக்கொண்டு இந்த விருதை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், எங்களை வாழ்த்திய அன்பு தம்பி திருநாவுக்கரசு அவர்களுக்கும், இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த இந்த முத்தமிழ் சங்கத்திற்கும், அதற்கு உதவிகரமாக இருந்த நம்முடைய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், துணையாக இருந்த அன்பு தம்பி பாலு அவர்களுக்கும், குழுமியிருக்கும் அன்பர் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.